போக சொன்னேன். இல்லங்க, உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு போறது கரெக்ட் இல்ல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம கடனை தீர்த்திடலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்தா. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. சாப்பாட்டு நேரம் ஆகிடுச்சு. ஆனா வீட்ல சாப்பிடுறதுக்கு எந்த காய்கறியும் இல்ல, வெறும் அரிசியை தவிர. இந்த நேரத்துல காய்கறி இல்லைன்னு சொன்னா அவர் அப்புறம் இன்னமும் கஷ்டப்படுவாரு. சுவையா நூடுல்ஸ சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நூடுல்ஸ சமைச்சு 2 பேருக்கும் கொடுத்தா. அவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் புது சுவைய கொடுத்துச்சு. லக்ஷ்மி, இந்த நூடுல்ஸ் என்ன இவ்வளவு சுவையா இருக்கு? எந்த கடையில வாங்கிட்டு வந்த இத? இத ஒண்ணும் நான் கடையில வாங்கலங்க, இத நானே சொந்தமா தயாரிச்சேன். நிஜமா உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. இவ்வளவு டேஸ்டா நூடுல்ஸ செஞ்சா எல்லாரும் எவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத்தை கூட நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு, மன்னிச்சிரு மருமகளே, இவ்வளவு சுவையா இருக்கும்னு தெரியாம உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். இப்ப நிஜமா சொல்றேன், இப்படி ஒரு